வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். வடமாகாணத்தில் இன்று 13 மணி நேரம் மின்தடை அமல்படுத்தப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தின் 4 மாவட்டங்களில் இன்று மின்தடை அமல்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. அதன்படி முல்லைத்தீவு, வவுனியா, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி ஆகிய 4 மாவட்டங்களிலும் 13 மணி நேரம் மின்தடை அமல்படுத்தப்பட்டுள்ளது. வவுனியா, மன்னார் 220 kV மின் பரிமாற்ற வட்டத்திலான மாற்றியமைப்பதற்கான வேலைகளுக்காகவே இன்றைய தினம் காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை மின் துண்டிக்கப்பட்டுள்ளதால் யாழ்ப்பாணம் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம் மற்றும் வவுனியா மாவட்டம் முழுவதும் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. வேலைகள் பூர்த்தியாகியவுடன் மின் இணைப்பானது உடனடியாக மீள வழங்கப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கு 6 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கு 6 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய துணைவேந்தர் பேராசிரியர் சி. ஸ்ரீ சற்குணராஜாவின் பதவிக்காலம் அடுத்த வருடம் மார்ச் 24ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் பல்கலைக்கழக பேரவையின் பதவி வழி செயலாளரான பதிவாளரால் துணைவேந்தர் பதவிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தன. அந்த வகையில் துணைவேந்தர் பதவிக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக பீடாதிபதிகள் 4 பேர் உட்பட 6 பேராசிரியர்கள் துணைவேந்தர் பதவிக்காக விண்ணப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயர் பட்டப்படிப்புகள் பீடாதிபதி சிரேஷ்ட பேராசிரியர் தி. வேல் நம்பி, கலை பீடாதிபதி பேராசிரியர் சி. ரகுராம், மருத்துவ பீடாதிபதி பேராசிரியர் இ. சுரேந்திரகுமாரன், விஞ்ஞான பீடாதிபதி சிரேஷ்ட பேராசிரியர் பு. ரவிராஜன், உயர் பட்டப்படிப்புகள் பீடத்தின் முன்னாள் பீடாதிபதி சிரேஷ்ட பேராசிரியர் கு. மிகுந்தன் மற்றும் விஞ்ஞான பீடத்தின் முன்னாள் பீடாதிபதி பேராசிரியர் பிரின்ஸ் ஜெயதேவன் ஆகியோர் துணைவேந்தர் பதவிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் சுற்றறிக்கைக்கு அமைய டிசம்பர் மாதம் முற்பகுதியில் நடத்தப்பட உள்ள விசேட பேரவை கூட்டத்தில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்படும் நிபுணர் ஒருவரின் முன்னிலையில் தெரிவுக்கான புள்ளிகள் வழங்கப்பட்டு புள்ளிகளின் அடிப்படையில் முதல் 3 இடங்களை பெறுபவர்களின் விவரங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மற்றும் கல்வி அமைச்சு ஆகியவற்றின் ஊடாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படும். பல்கலைக்கழக சட்டத்தின்படி ஜனாதிபதிக்குள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் பேரவையினால் முன்மொழியப்பட்ட 3 ஒருவரை தெரிவு செய்ய துணைவேந்தராக ஜனாதிபதி பிரகடனம் செய்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. வன்னியில் மாதத்தில் 2 நாட்கள் பொதுமக்கள் குறைதீர் நாளாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மாதத்தில் 2 தடவை மக்கள் சந்திப்பை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக வவுனியா மன்னார் பிரதி போலீஸ் மா அதிபர் இந்திக்க கப்புகொட்டுவ தெரிவித்துள்ளார். வவுனியா மற்றும் மன்னார் மாவட்ட மக்களின் குறைகளை இனங்கண்டு அதனை தீர்க்கும் பொருட்டு மாதத்தில் 2 நாட்கள் பொதுமக்கள் குறைதீர் நாளாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைவாக வவுனியா பிரதி போலீஸ் மா அதிபர் காரியாலயத்தில் மாதத்தின் 1வது மற்றும் 3வது புதன்கிழமைகளில் பிரதி போலீஸ் மா அதிபரை சந்தித்து பொதுமக்கள் தமது பிரச்சனைகள் தொடர்பில் முறைப்பாடு செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் நானாட்டானில் மாடுகளை திருடிய 3 கைது செய்யப்பட்டனர். மன்னார் நானாட்டான் பிரதேசத்தில் மாடுகளை திருடிய நபர்களை அப்பகுதி இளைஞர்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். 2 மாடுகளை திருடிய நிலையில் 3 இளைஞர்களால் பிடிக்கப்பட்டனர். நானாட்டான் பிரதேசத்தின் உமநகரி வீதியில் நேற்று முன்தினம் இரவு மாடுகளை கொண்டு செல்வதற்காக முச்சக்கர வண்டியில் சுற்றித் திரிந்த 3 அப்பகுதி இளைஞர்கள் சிலரை பார்த்தவுடன் தப்பியோடியுள்ளனர். அதனையடுத்து கிராமத்து இளைஞர்கள் அவர்களை துரத்திச் சென்று மன்னார் தள்ளாடி பெரிய பாலத்தடியில் பிடித்து மன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர். குறித்த நபர்கள் சாவற்கட்டு மற்றும் சாந்திபுரம் பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டது. திருடப்பட்ட மாடுகள் கட்டைக்காடு மற்றும் உமாநகரி கிராமங்களைச் சேர்ந்த உரிமையாளர்களுடையவை என தெரியவந்துள்ளது. குறித்த 2 மாடுகளும் போலீசாரால் மீட்கப்பட்டன. சம்பவம் தொடர்பில் முருங்கன் போலீஸ் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைவாக முருங்கன் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணைகளை மேற்கொண்டனர். இவ்வாறான நிலையில் நானாட்டான் பிரதேசத்தில் மேய்ச்சல் நிலம் இல்லாத வேளையிலும் பாரிய சிரமப்பட்டு வளர்க்கப்படும் கால்நடைகள் தொடர்ச்சியாக களவாடப்பட்டு வருவதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். ரத்மலான கொழும்படம சந்தையில் வேன் ஒன்றின் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். ரத்மலான கொழும்படம சந்தையில் கட்டளையை மீறிச் சென்ற வேன் ஒன்றின் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும்
வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப் வுட்லர் தெரிவித்துள்ளார். போலீசாரின் கடமையை மீறிச் சென்ற நிலையில் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். கடமை நேரத்தில் மது அருந்திய யாழ்தேவி ரயிலின் தலைமை ரயில் கட்டுப்பாட்டாளர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார். கடமை நேரத்தில் மது அருந்திய குற்றச்சாட்டில் யாழ்தேவி ரயிலின் தலைமை ரயில் கட்டுப்பாட்டாளர் ஒருவர் நேற்று பிற்பகல் அனுராதபுரத்தில் கைது செய்யப்பட்டார். யாழ்தேவி ரயில் யாழ்ப்பாணம் காங்கேசந்துறையில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த வேளை நேற்று பிற்பகல் 2:40 மணியளவில் அனுராதபுரம் ரயில் நிலையத்தை அடைந்த போது ரயில் பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் யாழ்தேவி ரயிலுக்கு வேறொரு கட்டுப்பாட்டாளர் ஒருவர் நியமிக்கப்பட்ட நிலையில் அனுராதபுரத்திலிருந்து கொழும்பு கோட்டையை நோக்கிய பயணம் முன்னெடுக்கப்பட்டது. சீரற்ற காலநிலை காரணமாக பல மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கையை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மேலும் நீடித்துள்ளது. நேற்று மாலை 4 மணி முதல் இன்று மாலை 4 மணி வரை இந்த எச்சரிக்கை அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காலி மாவட்டம் நாகொடை, எல்பெட்டிய, பத்தேகம பகுதிகளுக்கும், கண்டி மாவட்டம் எட்டினுவர பகுதிக்கும், கேகாலை மாவட்டம் கேகாலை, மாவனெல்ல, எட்டியந்தோட்ட, அர்நாயக்க, தெஹியோவிட்ட, ரம்புகன பகுதிகளுக்கும், ரத்தினபுரி மாவட்டம் ரத்தினபுரி, கலவான, ஹெலியகொட பகுதிகளுக்கும் 2ஆம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பு மாவட்டம் சீதாவக்கை, பாதுக்க பகுதிகளுக்கும், காலி மாவட்டம் நெலுவ, யகலமுல்ல பகுதிகளுக்கும், களத்துறை மாவட்டம் இங்கிரிய, வலல்லாவிட்ட, ஹரண பகுதிகளுக்கும், கண்டி மாவட்டம் தெல்தோட்டை, தொழுவ, உடுநுவர, உடப்பலாத, பாரதும்புர, பாதஹேவாஹெட்ட, சுங்க இகல கோரள, பஸ்பாஹே கோரள, உடுதும்புர பகுதிகளுக்கும், கேகாலை மாவட்டம் ருவன்வெல்ல, வரக்காபொல, புலத் ஹகுபெட்டிய, கலிகமோ பகுதிகளுக்கும், குருநாகல் மாவட்டம் ரிதிகம, அளவ, நாரமல, மலவப்பெட்டிய பகுதிகளுக்கும், மாத்தளை மாவட்டம் ரத்தோட்ட, ஏட்டவத்த, உக்குவல, பல்லேபுல, வக்கல, இன்னாவுல, அம்பன்ஹங்க கோரள பகுதிகளுக்கும், மாத்தறை மாவட்டம் வெளிப்பட்டிய பகுதிக்கும், நுவர்லியா மாவட்டம் அம்பகமுவ, அங்குராங்கத்த, நோர்வுட், வலப்பனை பகுதிகளுக்கும், ரத்தினபுரி மாவட்டம் இம்புல்பே, கிரியல்ல, குருவிட்ட, ஆயகம, மெல்மதுள்ள பகுதிகளுக்கும் 1ஆம் நிலை அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் பேசாலையில் நேற்று இரத்ததான முகாம் இடம்பெற்றது. மன்னார் பேசாலை வெற்றியின் சிறகுகள் அமைப்பின் ஏற்பாட்டில் பேசாலை பிரதேச வைத்தியசாலையில் நேற்று இரத்ததான முகாம் இடம்பெற்றது. நேற்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை இரத்ததான முகாம் நடத்தப்பட்டது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வேண்டுகோளுக்கு அமைவாகவும் மாவட்ட வைத்தியசாலை இரத்த வங்கியில் ஏற்பட்டுள்ள குருதி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையிலும் இரத்ததான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் பேசாலை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகள் என 100கணக்கானவர்கள் பங்கேற்று இரத்த தானம் வழங்கியுள்ளனர். அத்துடன் பேசாலை போலீசார் மற்றும் இராணுவத்தினரும் இரத்த தானம் வழங்கியுள்ளனர். இந்த இரத்த தான முகாமில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவினர் பங்கேற்று இரத்த மாதிரிகளை சேகரித்தனர். தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். ரஷ்ய ராணுவத்திற்கு உதவி செய்யும் வகையில் செயற்பட்ட 45 நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்துள்ளது. ரஷ்ய ராணுவத்திற்கு உதவி செய்யும் வகையில் செயற்பட்ட 3 இந்திய நிறுவனங்கள் உட்பட 45 நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா உட்பட ஐரோப்பிய நாடுகள் தீவிரமாக முயற்சித்து வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக ரஷ்யாவிற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் அந்த நாட்டின் மீது ஐரோப்பிய ஒன்றியம் பொருளாதார தடைகளை விதித்தது. இவ்வாறான நிலையில் ரஷ்யாவிற்கு உதவி செய்யும் நிறுவனங்கள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் தடையை நீடித்து வருகின்றது. அமெரிக்கா மிகப்பெரிய போர்க்கப்பலை கரீபியன் தீவுகளை நோக்கி அனுப்பியுள்ளது. உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலை கரீபியன் தீவுகள் நோக்கி அமெரிக்கா அனுப்பியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சுமார் 90 விமானங்களை கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய அமெரிக்க போர்க்கப்பல் இதுவாகும். அண்மை காலமாக கரீபியன் தீவுகளில் அமெரிக்கா தனது ராணுவ பிரசன்னத்தை அதிகரித்து வருகின்றது. இதில் மேலும் 8 போர்க்கப்பல்கள், அணுசக்தி, நீர்மூழ்கி கப்பல் மற்றும் F-35 விமானங்கள் போன்றவையும் உள்ளடங்குகின்றன. இந்த கப்பலானது மத்திய அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அதனையுடன்
கரீபியன் தீவுகளையும் உள்ளடக்கி அமெரிக்காவின் தெற்கு கட்டளை பிராந்தியத்திற்கு அனுப்பப்படுவதாக பென்டகன் அறிவித்துள்ளது. சர்வதேச கடற்பரப்பில் போதைப்பொருள் கடத்தப்படுவதாக உறுதிப்படுத்தப்படும் படகுகள் மீது அமெரிக்க ராணுவம் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகிறது. கரீபியன் தீவுகளில் போதைப்பொருள் கடத்துவதாக உறுதிப்படுத்தப்பட்ட படகு மீது ஒரே இரவில் நடத்தப்பட்ட தாக்குதல் அதன் மிக அண்மைய தாக்குதலாகும். இந்த தாக்குதலில் படகில் இருந்த 6 பேர் உயிரிழந்தனர். கடந்த மாதம் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளுக்கு எதிராக அமெரிக்கா தனது நடவடிக்கைகளை ஆரம்பித்ததிலிருந்து 10 படகுகள் இலக்கு வைக்கப்பட்டன. அதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 43ஆக உயர்வடைந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.